ஹலோ, என்னடா சொல்றா? டேய் ஆதி, நேற்று நைட்டு ட்ரெயின் ஏறினேண்ணா. ட்ரெயின் ஏறிட்டு விண்டோ பக்கத்தில் பார்த்தா ஒரு லெட்டர் இருந்துச்சுடா. சரின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை எடுத்து படித்தா, அந்த லெட்டரை யார் பார்க்குறீங்களோ அந்த லெட்டரை எடுத்துகிட்டு வெங்கடாச்சலபதி போய் பாருங்கள், இது என்னுடைய கடைசி ஆசை அப்படின்னு எழுதிருந்துச்சு. சரின்ட்டு நானும் அந்த பேப்பரை மடித்து பின் பாக்கெட்டில் வச்சிட்டேன். இங்கே வந்து பேக்கை வச்சுட்டு நான் திருப்பி பார்த்தா அந்த லெட்டர் முன்பையில் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்து திருப்பி படித்து பார்த்தா அதில் நான் காலையிலேருந்து என்னென்ன பண்ணேனோ எல்லாமே இருக்குடா அதில். இங்கே என் பக்கத்தில் இருந்து யாரோ பார்த்த மாதிரி எழுதியிருக்குடா அதில். இதை பற்றி நான் ஒரு ஆர்டிக்கலை படிச்சிருக்கேன்டா. இறந்து போன ஆத்மாக்கள் தன்னோட ஆசை நிறைவேற்றிக்க இதோ ஒரு வழியில் அடைய முயற்சி பண்ணும். அது நல்ல ஆத்மாவா கெட்ட ஆத்மாவா தெரியல. அது உன்ட்ட என்ன கேட்குது? டேய், அது ஸ்ரீ வெங்கடாச்சலபதி பார்க்கணும்னு சொல்லுதுடா. என்ன பண்ணுறதுன்னே புரியல எனக்கு. ஓகே, நல்ல ஆத்மாவாக தான் இருக்குது, நிறைவேற்று. சரி, ஓகேடா. रामचन्द्राय जनकराजमनोहराय मामकाभीष्टदाय महितमङ्गलम् रामचन्द्राय जनकराजमनोहराय मामकाभीष्टदाय महितमङ्गलम्. சொல்கிறா? டேய், நீ சொன்ன மாதிரி அந்த பேப்பர் எடுத்துகிட்டு நான் சாமி கும்பிட்டு வந்துட்டேன்டா. அந்த ஆசையை நிறைவேற்றிட்டேன். இரு 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 என்ன சொல்கிற நீ? எனக்கு ஒன்றும் புரியலையே. என்னடா லூசுமாய் பேசிகிட்டு இருக்க? காலையில் தானடா இதை பற்றி பேசணும். காலையிலேருந்து இப்போ தான் எனக்கு ஃபோன் பண்ணுற. எங்கே இருக்க நீ? டேய், நான் திருப்பதியில் தான்டா இருக்கேன். காலையில் சொன்னேன் இல்லைடா நான். திருப்பதியில் இருக்கியா? என்னடா சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்ட? டேய், நான் உங்கள்கிட்ட எல்லாமே காலையில் தான்டா சொன்னேன். லூசுமாக என்னடா பேசிகிட்டு இருக்க? சார், ஒன்றுமே புரியல. நீ ஃபோனை வைடா. ஏதோ வித்தியாசமாக சொல்லிகிட்டு இருக்க. சரி, ஓகே, வச்சிடுறேன்.